நெக்ஸ்ட் கொஷின், தேவநேய பவனர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? ஸோ கூட்டு கிளவி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து நிறைய அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வந்துடுது. ஸோ கொஷினை படித்து நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். ஒரு எழுவாய் பண பயணிகளை கொண்டு முடிதலை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். ஆமாம், கரெக்டு. அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் என்று எண்ணப்படும் தான். ஓகேவா? ஸோ அது உயிரற்ற உடல்னு டேரெக்டாக சொல்லிட முடியாது. ஸோ அதனால் ஆப்ஷன் பியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ தப்பு அப்படின்னா நீங்கள் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இது ஒரு ரிவ்யூ கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அன்றே ஒழிய விடல். ஸோ அன்றே ஒழிய விடல் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கான ஆன்சர் அன்றறிவாம் எண்ணாதரம். அதாவது நம்ம பிறருக்கு கொடுக்கறது தான் வந்துட்டு அறம் அப்படிங்கிறது தான் இதுக்கான வள்ளுவர் கூட்டுறது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது, கிளைஞரை அளக்கும் கோல். ஓகேவா? ஸோ கிளைஞர் அப்படின்னா யாருன்னா, நல்ல நட்பை வந்துட்டு எப்படி அளக்கணும் அப்படின்னா, துன்பம் வரப்போ நம்மளை காப்பாற்றுறது தான் நல்ல நட்பு. ஓகேவா? ஸோ அப்போ இடுக்கண் களையும் நட்பு, துன்பத்தை களையிற நட்பு தான் வந்துட்டு கிளைஞரை அளக்கும் கோல். அதாவது நட்புடைய ஆழத்தை அளக்குமான கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஸோ எரு கெட்டாருக்கு எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். ஓகேவா? ஸோ இது வேளாண்மை சார்ந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது, மலச்சிக்கல் சார்ந்தது. எரு கெட்டார் அப்படின்னா மலச்சிக்கலை கொண்டவரை வந்துட்டு எரு கெட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு. கடுக்காய் வந்து மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. ஆமாம், மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா கடுக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிள்ளை பெற்ற தாய்க்கு வந்து நன்மை தரும். ஆமாம், பிள்ளை பெற்ற தாய்க்கு வந்துட்டு இது கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பிசிடி, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வெற்றி வீரம் வலின்னு கொடுத்துருக்காங்க, வலிமை அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ வெற்றி வீரம் வலிமை இதெல்லாம் பொருள் தரக்கூடிய சொல் வந்துட்டு விரல். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். வேநன்மை. ஓகேவா? வேநன்மை அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்துடுது. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி வேல் ப்ளஸ் நன்மை அப்படின்னு வரணும். ஆப்ஷன் சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இல்லு இன்னா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அது ப்ளஸ் அன்று அது ஒன்று, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். உள் ப்ளஸ் மனம் உள் மனம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நிறைய பேர் வந்துட்டு உண்மனம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இடியோசை கேட்ட நாகம் போல. நாகம் வந்துட்டு என்ன பண்ணும், மிரண்டு போயிடும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கான ஆன்சர். நீர், திருநீர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அது என்னது, நீருனா வந்து சாம்பலை குறிக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடவினா காடு, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். ஸோ இதில் மிகுதி அப்படிங்கிற பொருள் வந்து எது வருது அப்படின்னா, பரியது அப்படிங்கிறது தான் மிகுதி அப்படிங்கிற பொருளை குறிக்குது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், திருப்புறளில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். அப்படி ஒன்றும் அருணகிரிநாதர் திருப்புறங்கள்லாம் வந்துட்டு அது மாதிரி சொல்லலை. ஸோ அதனால் கூற்று வந்து தவறு. ஸோ ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி தப்பாட்டை வந்து இதுக்காக தான் ஆடுவாங்க அப்படிங்கிற காரணம் வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ அப்போ காரணம் சரி, கூற்று வந்து தவறு. ஆப்ஷன் டி வந்து இதுக்கான ஆன்சர். தென் திராவிட மொழிகள் நம்மளுக்கு தெரியும், தமிழ், கன்னடம், மலையாளம், குடுகு, துளு இதெல்லாம் வந்துட்டு தென் திராவிட மொழிகள். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் 2 தான் வந்து இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ப்ரெஸ்பயோ ஈசோஃபேகஸ். ஸோ ஈசோஃபேகஸ் அப்படின்னாலே உணவு குழாயில் வர்றது தான். ஸோ அப்போ ப்ரெஸ்பயோ ஈசோஃபேகஸ் அப்படிங்கிற உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது நம்ம நார்மலாகவே தெரிஞ்சிருக்கோம் இந்த கொஷின்ஸுக்கெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டம்னா என்னது, பண்டமாற்று முறை. ஸோ நம்ம நிறைய இதை அடிக்கடி படிச்சுட்டே இருப்போம். பார்கெனிங் பண்ணுறது, பேரம் பேசுகிறது. பேட் டெப்னா வாராக்கடன். ஸோ அக்கயர் அப்படிங்கிறது வந்து கைப்பற்றப்பட்ட நிறுவனம். ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இது ஈஸியாகவே எழுதியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனுராகம் அப்படின்னா மிக்க ஆசை. அனுராகம் அப்படின்னா ஒத்த காதல். ஏனம் மான், இந்த ஏனம்க்கு பாவம். ஸோ 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். அப்பாவி அப்படிங்கிறது வந்து பிழை அப்படின்னா, திருத்தமான சொல் வந்து அற்பாவி அப்படிங்கிறது தான் இதுக்கான திருத்தமான சொல். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்தது,
ஓதுதல் அப்படின்னா காதில் வந்து ஓதுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, மெல்லமாக சொல்கிறது. ஓகேவா. மொழிதல் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக அப்படியே சொல்லுவாங்கள்ல, நல்லா பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல் அப்படிங்கிறது வந்து பலர் அறிய சொல்லுதல். உளறுதல் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஒன்று இருக்குது அப்படின்னா இல்லை அது இல்லை அது இது இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு உளறுறது. ஸோ இதெல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 1, 2, 4. நெக்ஸ்ட் கொஷின். பழமொழியை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை. மாலை சுற்றினா என்ன? கொடி சுற்றி பிறந்த பிள்ளை வந்துட்டு யாருக்கு ஆகாது? இதெல்லாம் நார்மலாகவே கேள்விப்படுறதா, மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்தது, இதில் இந்த திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது. ஒரு பொருட்பன்மொழி, ஒரே பொருள் 2 குறிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்தனாலும் ஹைட்டுன்னு தான் மீனிங், ஓங்கினாலும் ஹைட்டுன்னு தான் மீனிங். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இரு பொருள் குறிக்கும் சொற்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 2. நிறைய பேர் வந்து ஆப்ஷன் சி அண்ட் டி குறிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2, 3 உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். 1, 4 தான் வந்து குழப்பிருக்கும். ஸோ அப்போ பியும் சியும் தான் ரொம்ப குழப்பிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று 1949 தான் வந்து கலங்காதிர மனமே பாடலை வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ அது கரெக்டு. ஸோ சாகித்ய அகாடமி விருது வந்து தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு கவியரசு அப்படின்ற சிறப்பு பெயர் கரெக்டு. ஸோ 1, 3 வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். வேல்நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் வந்துட்டு என்னது? தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு. ஓகேவா. ஸோ இது நம்மளுக்கே தெரியும், நம்ம வேல்நாச்சியாரில் அடிக்கடி படித்து வைப்போம். ஸ்கூல் புக்லேயே இதெல்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் அதிகமாக இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மற்ற இலக்கணம் இதெல்லாம் வந்துட்டு தான் அவங்களா கேட்டிருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ கலைச்சொற்கள் இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஓவராலாக தமிழ் வந்துட்டு மீடியம், ஈஸி டு மீடியம், அதாவது ஈஸின்னு சொல்ல முடியாது, மீடியம்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 2 லெவலுக்கு நடுவில் தான் வந்துட்டு தமிழ் எக்ஸாம் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 100 வரைக்கும் இப்போ முடிச்சிருப்பேன். ஸோ 100க்கு உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.